ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சினிமா ஒரு காலத்தில் நன்னறி கதைகளை படங்களாக தந்துச்சு. அப்புறம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட லைஃப் ஹிஸ்ட்ரிலாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபேமிலி ட்ராமா, லவ் ஸ்டோரிஸ் அப்படின்னு அழகாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டு, ஹீரோயிக் சப்ஜெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஹீரோ நல்லா ரேப் பண்ணுவார், கொள்ளையடிப்பார், கொலை செய்வார், ஆபாசம், வன்முறை இதெல்லாம் கொண்டாடிட்டு கடைசி லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் வந்து சின்னதாக நல்லவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கூட ஏமாற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் சினிமா ரசிகர்கள் இந்த காலகட்டத்தில் தான் சினிமா கிறுக்கர்களாக மாறி இருந்தாங்க அப்படிங்கிறதே மறக்கக்கூடாது. அதை தாண்டி இப்போ என்னென்னா சினிமா டெலுலு அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. திரையில் பார்க்கக்கூடிய தன்னுடைய சினிமா கதாநாயகர்கள் வந்து நன்மை செய்கிறாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க, அநியாயத்துக்கு எதிராக போராடுறாங்க, இதெல்லாம் வந்து நிஜத்திலே செய்வாங்கன்னு நம்பி ஏமாந்து அந்த டெலூஷனில் இருந்து அவங்கள எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கிடணும்னு போராடுற அளவுக்கு சினிமா டெலுலுக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது உண்மையிலேயே சமூகத்துக்கு பெரிய அசிங்கம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே விட முக்கியமாக இன்னொரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சிறந்த நல்ல ஒரு கலை வடிவமான சினிமாவை அளிப்பதற்கு கேவலமான விமர்சனங்களை பயன்படுத்துதல் அப்படிங்கிறது இப்போ ஒரு போக்காக இருக்குது. இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் சரியில்லை, அசர்பைஜானை சரியாக காட்டலை, 1000 கோடி இந்த படம் அடிக்காது, இந்த படத்தில் வந்து பஞ்சு டயலாகு ஒரே அடியில் 2000 பேரை தூக்கி வீசுகிற மாதிரிയുള്ള ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இல்லை, வன்முறை இல்லை, இதெல்லாமாங்க ஒரு படத்தோட விமர்சனம். உண்மையிலேயே இப்போ நான் ஒரு படத்தை பார்த்தேன். அதோடய ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருந்தது. அந்த கதை சொல்லல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இருந்தது. இந்த மாதிரிப்பட்ட அனாவசிய விஷயங்கள் இல்லாமல் டீசெண்டாக அந்த ஸ்டோரியை சொல்லியிருந்தாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இடையில் இருக்கக்கூடிய ஈகோ கிளாஷஸ் அண்ட் பல விதமான இஷ்யூஸ் எல்லாம் அதை ஹேண்டில் பண்ணுற விதமும் வித்தியாசமாக இருந்தது. நல்ல ஒரு த்ரில்லர். அந்த த்ரில்லரை வந்து உண்மையிலே ஒரு சினிமாவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். அதோடு மறந்துட்டு வீட்டுக்கு வந்துடுங்க, சரிங்களா? நல்ல நல்ல படங்களை உண்மையிலே வரவேற்போம். அது வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்ப்போம்.